பாலினாமியல்ஸ்ல பேசிக் வந்து ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அது ஐடியா உங்களுக்கு தெரியும் சரிங்களா? ஓகே சார். ஒரு பேசிக் ப்ராப்ளம் நான் போட்டுறேன். கொஸ்டின் நம்பர் 6 செகண்ட்ல 2.8ல ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் நான் போறேன். என்ன சொல்லிக்கிறாங்க? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 10 கரெக்டாமா? இதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஒரு குவாட்ராடிக் பாலினாமியலோட ஜெனரல் ஃபார்முலா என்ன? ax ஸ்கொயர் x plus bx plus c. இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. இது ஏதோ 3 டேர்ம் இருக்குதா செக் பண்ணுங்க. அந்த ஆர்டர் வைஸ் இருக்குதா செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? 3 டேர்ம் இருக்குதா செக் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஆர்டர்ல கரெக்டா எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் கான்ஸ்டன்ட் இந்த ஆர்டர்ல இருக்குதா செக் பண்ணணும். அப்புறம் செக் பண்ண ஆ பிறகு சார். நம்ம அடுத்தது மூவ் பண்ணணும். சரிங்களா? ஓகே சார். சரி. அப்ப ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன டேர்ம் தெரியும்? இந்த மிடில் இருக்க டேர்முக்கு பேர் என்ன தெரியும்? சம் ஆஃப் த ஜீரோஸ் ஆர் ப்ராடக்ட் ஆஃப் த இது பேர் சம் ஆஃப் த ஜீரோஸ் ஆர் சம் ஆஃப் த ரூட்பாங்க. கரெக்ட்டுங்களா? சம் ஆஃப் த எஸ் சார். ஜீரோஸ் ஆர் சம் ஆஃப் த ஜீரோ சம் ஆஃப் த ரூட்டும்பாங்க. அதாவது ஜீரோஸும் ரூட்டும் ஒன்று தான். கரெக்ட்டுங்களா? ஜீரோஸ்னாலும் சொன்னாலும் சரி, ரூட்டுன்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? ஓகே சார். அப்போ அந்த மிடில் பேர் சம் ஆஃப் த ஜீரோ அண்ட் லாஸ்ட் டேர்முக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். கரெக்ட்டுங்களா? ஆ சார். சரி. இப்போ இதில் நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்போ நம்மளுக்கு -10 வர பாசிபிள். பட் அந்த ரூட் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு ஆட் பண்ண என்ன கிடைக்கணும்? 3 வரணும். அப்போ அதுக்கு உண்டான பாசிபிள் என்னென்னு பார்க்கணும். அப்போ நம்ம எப்படிருந்து போக சொல்லிக்கிறேன்? 1லேருந்து போக சொல்லிக்கிறேன். அப்போ 1 இன்ட்டு 10. அப்போ 1 இன்ட்டு 10 10 வரும். பட் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். மைனஸ் பண்ணால் 9 வரும். பட் அந்த டேர்ம் இங்கே இல்லை, அதனால் நம்ம விட்டுட்டோம். அடுத்து ரெண்டாவது டேர்முக்கு போகலாமா? 2 இன்ட்டு ஆ 5. 2 இன்ட்டு 5 எவ்வளவு? 10. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 7, ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 3 வருது. அப்போ 3க்கு பாசிபிள் இருக்குது. அப்போ 3க்கு பாசிபிள் இருக்கும்போது 3யோட சைன் என்ன? ப்ளஸ். அப்போ 3யோட சைன் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிக்கஸ்ட் நம்பர் யாரோ அவனுக்கு வந்து ப்ளஸ் சைன் போடுவோம். ஸ்மாலஸ்ட் நம்பர் யாரோ அவனுக்கு வந்து மைனஸ் சைன் போடுவோம். கரெக்டாமா? ஆ சார். சரி. அப்போ +3 இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு +3 வரும். சரி, அப்போ என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 2x மைனஸ் 10 எடுத்துட்டு இதுலேருந்து நம்ம வந்து ஸ்பிளிட்டிங் மெத்தட் இது பேர் என்ன? ஸ்பிளிட்டிங் மெத்தடு. அப்போ நம்ம வந்து காமனாக எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கரெக்டுங்களாம்மா? ஆ சார். ஸ்கொயர் வெளியே எடுத்து என்ன கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 5. அதே மாதிரி இங்கே -2 வெளியே எடுத்து என்ன கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ். எக்ஸ் அப்போ ரெண்டுக்கு காமனாக யார் இருக்கிறாங்க? எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 5 ப்ளஸ் 5. ப்ளஸ் 5. அப்போ அதுலேருந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்? எக்ஸ் ப்ளஸ் 5 வெளியே எடுக்க போகிறோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிற எக்ஸ். எக்ஸ் ப்ளஸ் 5 வெளியே எடுக்க போகிறோம். அப்போ மீதி இருக்கிறது யார் இருக்கிறா? எக்ஸ் மைனஸ் 2 இருக்கிறான். கரெக்டாம்மா? ஆ எக்ஸ் சார். சரியாம்மா? ஓகே சார். அப்போ என்னாச்சு? இதை வந்து ஈக்குவல் டு 0 பண்ணால் அதுதான் ஜீரோஸ்ங்கிறாங்க. ஜீரோஸ் என்னது? இந்த டைம் ஈக்குவல் டு 0 பண்ணும், இந்த டைம் ஈக்குவல் டு 0 பண்ணும். அப்போ அதுதான் நம்மளுடைய ஜீரோஸ். எதனால? ரெண்டு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ரெண்டு மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால நம்ம செப்பரேட்டா நம்ம என்ன பண்ண போறோம்? 0 பண்ண போறோம். சரிங்களா? அதனால ஓகே சார். செப்பரேட்டா பண்றோம். இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது. சப்போஸ் நடுவில் வந்து பிளஸ் இருந்தால் நம்ம வந்து வேற ஐடியா தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? நடுவில் பிளஸ் கிடையாது, மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. சரி, அப்போ என்னாச்சு? எக்ஸ் பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைச்சது? மைனஸ். -5. அதே மாதிரி இங்கே என்னாச்சு? எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல். X equal to 2. அப்போ அந்த ஜீரோஸ் இதுதான் சொல்றாங்க. அப்போ ஜீரோஸ் ஆர் -5, 2. இன் பாலினாமியல் கேஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜீரோஸ் வந்து ஆல்பா பீட்டான்னு எடுக்க சொல்றாங்க. அப்போ குவாட்ராடிக், அதாவது இங்க மேல குவாட்ராடிக் இருந்தா எப்பயுமே நம்மளுக்கு எத்தனை ஜீரோஸ் கிடைக்கும்? 2 ஜீரோ கிடைக்கும். பவர் 2 ஆ சார். இருந்தா 2 ஜீரோ, பவர் 1 இருந்தா 1 ஜீரோ, பவர் 3 இருந்தா 3 ஜீரோ. அப்போ அதோட டிகிரி என்னவா இருக்குதோ அத்தனை ஜீரோஸ் நம்மளுக்கு கிடைக்கும். மேபி ஈக்குவல் ரூட்டா இருக்கலாம், இல்லை டிஃபரெண்ட் ரூட்டா இருக்கலாம். நோ இஷ்யூஸ். பட் நம்மளுக்கு என்னது? அவங்களோட ரூட் பவர் எத்தனை இருக்குதோ அத்தனை ரூட் நம்மளுக்கு கிடைக்கும். சரியாம்மா? ஓகே சார். சரி, இப்போ என்னாச்சு? 2 ஜீரோஸ் வரனால ஆல்பா பீட்டான்னு எடுக்கிறாங்க. எப்பயுமே நம்ம பாலினாமியல்ஸ் எடுக்கும்போது 2 ஜீரோஸ் வரும். குவாட்ராடிக் இருக்கிறதுனால அதில் 2 ஜீரோஸ் எடுக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஜீரோ என்னன்னு எடுக்கிறாங்க? ஆல்பா -5 அண்ட் பீட்டாவோட வேல்யூ 2. இதுதான் நம்மளுடைய 2 ஜீரோஸ். சரிங்களா? இது ஓகே நோட்டேஷன். சார். ஜீரோஸோட நோட்டேஷன் என்ன? ஆல்பா பீட்டா நோட் பண்ணுவாங்க. இது பேசிக் ப்ராப்ளம். இதில் என்ன டவுட் இருக்குதா? இல்ல சார்.